வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்மளை வேணான்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு மாரல் ஸ்டோரி சொல்கிறேன். அதை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், கேட்டாலும் நான் திரும்ப சொல்கிறேன். கேட்காதவங்க முழுசாக கேளுங்க. உண்மையிலே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன கதை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு தனியாக நடந்து போய்கிட்டே இருக்குது. அப்படி தனியாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, ஏன் காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகுதுன்னு கேட்காதீங்க. தனியாக ஒரு ஸ்டோரி தான். தனியாக நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு புத்து இருக்குது. பாம்பு புத்து வந்து ஓரமாக இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பொண்ணு வந்து சைடாக நடந்து போய்கிட்டே இருக்குது. அப்படி அந்த முன்னாடி போன சவுண்டை வச்சு அந்த புத்துக்குள்ளேருந்து ஒரு பாம்பு எட்டி பார்க்குது. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுச்சு. அந்த பாம்பு வந்து புத்துலேருந்து வெளியில் வந்து அந்த பொண்ணை வந்து பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டே போயிருக்குது. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காம அந்த பொண்ணு வந்து நடந்து போய்கிட்டே இருக்குது. பின்னாடியே போயிட்டு வந்து அந்த பாம்பு வந்து காலில் வந்து கொத்திடுது. கொத்தின உடனே அந்த பொண்ணு அந்த இடத்துலையே உட்காந்துட்டு அழுகுது. திரும்பி பார்த்தோம்னா அந்த பாம்பு வந்து அந்த பொண்ணை கொத்திட்டு வந்து திரும்பி வேகமாக போயிடுச்சு. அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன யோசிக்கணும்? அந்த கொத்தின பாம்பு வந்து கொத்திடுச்சு. அதுக்காக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறதா, இல்லை நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, என்ன ஏன் நீ வந்து கொத்துன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை போய் நம்ம கேள்வி கேட்குறதா? இதில் நம்ம எதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ போன பாம்புகிட்ட போய் ஏன் கொத்துன அப்படின்னு கேட்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான சொல்யூஷனை தேடி நம்ம போகலாம். நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டாக்டரை பார்க்கணும், அதுக்கான மருந்து போடணும், நம்மளை பாதுகாத்துக்கிறணும். அதுதானே இப்போதைக்கு தேவை. அதை விட்டுட்டு அந்த இடத்துல பாம்பு கொத்திடுச்சு, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட வேண்டியது, இது பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம தான். அந்த இடத்துல உட்காந்தோன்னா நம்ம உயிர் தான் போகும். அப்போ கொத்தின பாம்பை விட்டுட்டு அதுக்காக டாக்டரை போய் பார்த்து நம்ம மெடிசன் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டான வழி. அது போல தாங்க நம்ம இந்த கதை கேட்ட பின்னாடி எனக்குள்ளே தோணுது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டாங்க. பட் கொஞ்ச நாள் பார்த்தா அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எதுக்கு பார்த்தா கூட பேசாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அவங்க கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் சடனாக வந்து பேசவே மாட்டாங்க. ரீசனே தெரியாது. அப்போ அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். இது நான் எல்லாருக்கும் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா, நமக்குள்ளேயே நம்ம கொஸ்டின் கேட்போம். ஏன் பேசலை? நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையே, ஏன் பேசலைன்றதை நமக்குள்ளே நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே நிறைய பேர். அதுவே ஒரு மன கஷ்டமாக எத்தனையோ பேர் இருந்திருப்போம். நானும் இருந்தேன், நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இந்த கதையை நான் கேட்ட பின்னாடி உண்மையிலே ஒரே செகண்டில் அந்த விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆமாம், கொத்தின பாம்பை திரும்பி கேட்க முடியாது. அதை விட்டுட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் உட்காந்து அழுக முடியாதுல்ல. டாக்டரை பார்த்து தானே ஆகணும், நம்ம வாழணும்ல அப்படின்னு நினச்சிட்டு போனவங்களை நம்மளே வேணான்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி ஏன் நம்ம அவங்கள நினச்சிட்டு வருத்தப்படணும்? அவங்களே ஜாலியாக இருக்கும்போது நம்ம ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செகண்டே உண்மையிலே நான் அவங்கள தூக்கி போட்டுட்டு அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவாகவே நான் எடுத்துகிட்டு வாழ பழகிட்டேன். அதுபோல் நீங்களும் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம பின்னாடி நடந்த விஷயத்தவே நினச்சி கவலைப்படாமல் இனிமேலும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்கிங்லேயே இருங்க. பாசிட்டிவ் மைண்ட்லேயே வந்து எப்போவுமே இருங்க. கடந்த காலத்தை வந்து நடந்ததவே நினச்சி வருத்தப்படாதீங்க. எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கதை தான். இதில் வந்து யாரும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி மன்னிச்சிடுங்க. இது ஒரு மாரல் ஸ்டோரி தான். இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்ட பின்னாடியாவது இதிலிருந்து வந்து வெளியேறி வந்துடுங்க. சும்மா பழசவே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு வருத்தப்படாதீங்க. நமக்கும் பிரச்சனை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை.